என்னடா போலாமா? அக்கா என்ன எப்படி இருக்கா? அக்கா என்ன ஞாபகம் இருக்கா? அக்கா போன வருஷம் விபிஎஸ்க்கு நான் தாக்கா உங்க கிளாஸ்ல இருந்தேன். ஓ அப்படியாண்ணா, சூப்பர். யாரா? ஏய் நான் விபிஎஸ்க்கு போனேன்ல, அப்போ இந்த அக்கா தான் எனக்கு பாட்டு கதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, வசனம் கூட சொல்லி கொடுத்தாங்க. அக்கா சொல்லா. அக்கா நீங்க சொல்லி கொடுத்த வசனம்லாம் எனக்கு மனப்பாடமா தெரியுக்கா. சூப்பரா, எங்க சொல்லு பாப்போம். அக்கா ஃபர்ஸ்ட் நாள்ல நீங்க சொன்னீங்க தெரியுமா, என்ன வசனம் அது? பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களும் அவருக்கு பிரியம். என்னடா? ஆமா, இப்ப நம்ம மீன் பிடிக்க போறோம். உங்க அம்மாக்கு இது தெரியுமா? எங்க அம்மா கிட்ட என்ன விட மாட்டாங்க, போட்டு அடி அடி நச்சிருவாங்க. நான் எங்க அம்மா கிட்ட ஃப்ரெண்டு வீட்டுல போய் ஃபர்ஸ்ட் வரணும் சொன்னேன். அக்கா அப்புறம் 2வது நாள் வாசனம் கூட தெரியுமே. சொல்லுப்பா. நீங்க சொன்னீங்க தெரியுமா, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி செய்யுங்கள். ஏய் அப்படின்னு இப்ப அச்சுன்னு வச்சுக்க, வாயில கோவிச்சுக்கோ. அக்கா இத பேசிங்க, இதை வந்து தொல்லை பண்ணிட்டு அப்புறம் டைம் யாரும் இருக்க மாட்டேங்கடா. ஏய் அதை போடா சர்வ கட்டி தலையா. அக்கா சொல்லுப்பா. அப்புறம் 3வது நாள் வாசல கூட சொல்லுவேனே, சொல்லு. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக உங்க கோபம் தனி கிடவுது. அடிப்பா நீ போ. அப்ப சும்மா சும்மா தொல்லை பண்ணிக்கினே இருக்கிற. அக்கா எப்படிக்கா சுப்ராக்கா? என்னடா பண்ற நீ? வசனம் நல்லதான் சொல்ற, ஆனா ஒன்னையும் வாழ்க்கையில செய்ய மாட்டேங்கிறா. ஏன்க்கா? நீ ஃபர்ஸ்ட் என்ன வசனம் சொன்ன? பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். இங்க பாரு, உன் ஃப்ரெண்ட் மீன் பிடிக்க சொல்லும் போது நீ என்ன சொன்னமா, இது என்ன சொல்ல போறேன்னு சொன்ன? படிச்சுட்டு வரேன்னு சொன்னேன். பாரு வசனம் சொல்ற, ஆனா அம்மா இங்க போய் பேச சொல்ல போற. ஆமா, 2வது ஒரு வசனம் சொன்ன, என்ன சொன்ன? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். சொன்னா இப்போ ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்ல சொன்ன? இப்போ அக்கா அவன் கோவப்பட்டானா, அவன் ரொம்ப கடுப்பேட்டின்னு என்னக்கா, நான் தான் திட்டி விட்டேன். தம்பி நீ சொல்றடா, ஆனா அது மாதிரி நம்ம வாழணும்டா. ஓஹோ. 3வது சொன்னீங்க என்னது? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஐயோ உனவர அஷ்டமா. பால் தம்பி, நீ வசனம் கத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லடா, ஆனா அதே மாதிரி வாழ்றதுதான் முக்கியம். இந்த பால் தம்பி, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, யாக்கோபு 1:22 திருவசனத்தை கேட்கிறவர்களால் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று பைபிள்ல போட்டிருக்கு தம்பி. அப்படின்னா நம்ம வசனத்தை கேட்கிறவங்க மட்டும் இருக்கக்கூடாது, அதை மாதிரி நம்ம வாழணும். புரிஞ்சுடுக்கா. சாரி, நான் வசனத்தை மனப்பாடம் பண்ணாலே போதும்னு நினைச்சேன். வசனத்தின்படி வாழணும்ன்றத நான் இன்னைக்குதான் கத்துக்கிட்டேன். சரிக்கா, இனிமேல் நான் அப்படியே இருக்கிறேன்க்கா. சரி தம்பி, இருக்கா இது மாதிரி ஒழுங்காரு. சரிக்கா. போலாம். நான் போய் முதல்ல எங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட்டு வரேன்.